அவரையும் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு சீமானை. அவரோட ஸ்பீச் நல்லா பிடிக்கும் எனக்கு. அவரோட ஸ்பீச் எதாக இருந்தாலும் யூடியூப்பில் எல்லாமே கண்டிப்பாக கேட்பேன் நான். ஓகேங்களா, அவரையும் பிடிக்கும். ஏன் அப்புறம் ஒரு வாய்ப்பு தரணும்னு நினைக்கல? ஓட்டு போட்டிருக்கீங்களா சீமானுக்குலாம்? சீமானுக்கு போட்டுக்கேன் சார். இதுக்கு முதல்ல இந்த ஓட்டுக்கு முதல்ல சீமானுக்கு தான் போட்டேன். ஒரு தடவை சீமானுக்கு போட்டேன். நான் எப்போவுமே வந்து சீமானுக்கு போட்டுக்கிறேன் சார். போட்டுக்கிறேன் நான். சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. போட்டுக்கிறேன் சீமானுக்கு. ஏன் சார் இன்னும் மக்கள் பெருசாக ஒரு ஆதரவு தரலன்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு? அது தெரியல சார். தனிப்பட்ட முறையில் விஜய் சீமானோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க. யூடியூப் இப்போ கூட ஒரு லாஸ்ட் டைம் பேசின கூட பார்த்தேன் நான். சீமான் 2 நாளைக்கு முன்னாடி பேசின கூட பார்த்துருக்கேன் நான். இப்போ அனுபவம் இல்லை அப்படின்றதுனால விஜய் வேணாம்னு நினைக்கிறீங்க. இப்போ சீமானது போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன காரணன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க என்னன்னு தெரியல. இவங்க வந்து தலைமுறையாக இருக்காங்க. நல்லா அரசியலோட வளர்ச்சி தெரியும். சீமானும் நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் சீமானை பற்றின விமர்சனம் என்னன்றது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அது எனக்கு தெரியல. அது ஆட்சியை பிடிப்பாரா என்னன்னு தெரில. எம்பி சீட்டில் இருப்பாரா என்னன்றது அது தெரில. இல்லை தனிச்சு நிற்கிறார் இப்போ வரைக்கும், யாரு கூடயும் சேராமல். ஆமாம், அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அவரும் வந்து திமுக கூட எல்லாம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆனாங்கன்னா ஆட்சி இன்னும் நல்லாயிருக்கும். வராரு வந்தோடனே டிஎம்கே தான் அவனோட எதிரி அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அவர் அரசியலுக்கு வராருனா ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி பேசணும். ஜஸ்ட்டு இருக்கிற கட்சியை பற்றி எத்தனை நாளைக்கு பேச முடியும்? தமிழ்நாட்டில் இப்போ பிரச்சனை இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்தியாவிலையும் பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை ஒன்று ஒன்றா எப்படி சால்வ் பண்ணுவார்? இன்னும் ஒரு சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி அவர் எதுவும் வாயம் திறக்கலை. அதை மாதிரி திறக்கும் போது நான் தான் சொல்கிறேனே, அவர் பேசுகிறது நம்ம கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நம்ம யோசிச்சு தான் ஓட்டு போட போகிறோம். அதனால் ஓகே தான், அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா ஓகே தான். 26ல் யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லைனா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ரிப்பீட் ஆகும் தான் ப்ரோ நான் நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ சொல்கிறீங்க? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை தான் ப்ரோ சொல்கிறேன். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. எங்களுக்கு ஸ்டாலின் அரசு தான் வேணும். நல்லா சேவைகள்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, பெண்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது. ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், நல்லா தான் பண்ணுறாங்க எல்லா விஷயமும். ஆனால் இப்போ ஸ்டாலின் மேலே வைக்கிற பெரிய விமர்சனமே நிறைய பாகுபாடு பார்க்குறாரு. இஸ்லாமியர்களுக்கு சரியாக பண்ணலாம் ஒரு விமர்சனம். அப்படிலாம் இல்லை. அவர் தான் வந்து இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே. மற்றவங்க யார் பாதுகாப்பு கொடுத்தாங்க? எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி வந்தார், என்ன பண்ணார்? அவர் பாதுகாப்பு கொடுக்கலையே. என்ன இது வச்சாங்க, ஒரு கொஸ்டின் வச்சாங்கல்ல, இப்போ முஸ்லீமுக்காக ஜாதி பாகிஸ்தான் மாற்றிடுவோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடி லைனில் தான் வந்துச்சு. ஸ்டாலின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் தராரு. ஸோ ஆக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் நிறைய உள்ள வந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் 25ல் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து மாநாடுலாம் போட்டதுக்கப்புறம் விஜய் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு மக்கள் சொல்கிறாங்க. இல்லை, அவர் ஃபஸ்ட்டு அவரோட கொள்கை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டோம் ப்ரோ. அவரோட எதிரிங்களை தாண்டி அவர் ஏதாவது பேசட்டும், அது நமக்கு புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஓட்டு போடுறத பற்றி இது பண்ணலாம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்றைக்குமே ஓப்பன் மைண்டட் தான். அவங்க வந்து நான் இவங்களுக்கு தான் போடுவேன், அவங்களுக்கு தான் போடுவேன்னு பிளாக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க இப்போ இந்த பீரியட், இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அகென்ஸ்டாகவும் போடுவாங்க. இல்லை இந்த பீரியடில் இவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க, நம்ம வேறு மாற்றி சூஸ் பண்ணோன்னா அதுவும் அவங்க பண்ணுவாங்க. அதனால் இது நான் வேறு யாரும் பேசி மாற போகிறதில்ல. அவர் வந்து ப்ரூவ் பண்ணாருன்னா நானுமே அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி தான். அது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்டாலின் வந்து நிறைய விமர்சனம் இருக்குது ஸ்டாலின் மேலே. இந்த ஆட்சி சரியாக பண்ணல, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஸ்டாலினே? இல்லை ப்ரோ, இப்போ கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெளியில் போயிருக்காரு. சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்ட தான் செய்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இப்போ விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, வந்தோடனே டிஎம்கே நான் தான் மாற்று அப்படின்றாரு. என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. இன்னுமே டைலாக் தான் பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் மறந்துடணும். இன்னும் நிறைய அனுபவம் வேணும் அவருக்கு. விஜய் கண்டிப்பாக வேணும். யங்ஸ்டர்ஸோட ஆதரவு அதிகமாக இருக்கிற ஆட்சி எப்படி வாய்ப்பு நினைக்கிறீங்களா? படத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனால் அது வந்து தப்பு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சி எப்படி, ஒரு ஆட்சி அமைக்கவே அவருக்கு தெரியல. என்ன தெரியுது அவருக்கு? பேச மட்டும்தான் செய்கிறாரு. பட டைலாக் தான் முக்கால்வாசி பேசுகிறாரு. ஆட்சியை பற்றி அவர் பேசவே இல்லை. டைலாக் வந்திருக்காரு, கற்றுப்பாருன்னு நினைக்கலாம். இல்லை, அவருக்கு இன்னும் நிறைய அனுபவம் வேணும். இப்போலாம் அவருக்கு பத்தாது. என்ன மாதிரி அனுபவம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அவர் கட்சியோட அனுபவமே இல்லை. என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு? ஒன்றுமே பண்ணது இல்லையே இது வரைக்கும். என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஆமாம், கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. சும்மா இப்போ வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்காக கூப்பிட்டு இந்த 12th படித்த பசங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு ஹெல்ப் பண்ணார். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணார்? அவர் சம்பாரித்த காசெல்லாம் எங்கே என்ன பண்ணார் மக்களுக்கு? கூட தூய்மை பணியாளர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு அவரோட முடிஞ்சதை கொடுத்தாருல. அது வர்றதுக்கு தான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சி செய்கிறாரு. ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது. நிறைய பேர் விமர்சனமும் வைக்கிறாங்க தானே அவர் மேலே.
அவர் என்ன அவருக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் நிறைய அனுபவம் வேணும் அவருக்கு. திமுகவோட முதல் அளவுக்கு இன்னும் இப்போ தான் அவர் வந்து விதை போடுறாரு. இன்னும் அவர் இன்னும் மரம் ஆகணும். இன்னும் நாள் இருக்குது. ப்ரோ இப்போ பார்த்து வாக்கு திருத்தம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். இது வந்து விஜயோட கட்சிக்கு வாக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக சதி மாதிரி விஜய் வீடியோ போட்டிருக்காரு. அதை பத்தி அப்படி இல்லை ப்ரோ, இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். பீகாரில் பண்ணியிருக்காங்க. அங்கே காங்கிரஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுனாங்க. இப்போ இங்கே பண்ணுறதுக்கும் வந்து டிஎம்கே காங்கிரஸ் எல்லாருமே அகேன்ஸ்டாக தான் சொல்கிறாங்க. அதனால் இது அவர் ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக போட்ட பிளான் மாதிரி எனக்கு தெரியல. இது ஜென்ரலாக இது தப்பாக சரியான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோர்ட் சரியான டைரக்ஷன் கொடுக்கணும் இதுக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு எதிராக பண்ண மாதிரி எனக்கு தெரியல எதுவும். சார் ஸ்டாலின் ஆகலான்னு நினைக்கிறேன் சார். ஸ்டாலின் ஏன் சார்? ஆகலாம் சார், காரணம் சொல்ல தெரியல. ஸ்டாலின் ஆகலான்னு தோணுது. இப்போ விஜய் புதுசா வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் விஜய்க்கு தான் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுக்கலாம் சார், விஜய்க்கு பார்க்கலாம் சார். கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கலாம். ஓகேங்களா, விஜய்க்கு டைம் இருக்குது, கொடுக்கலாம் அப்புறம். ஆனா விஜய் வந்து 26 நான் தான் முதல்வர் ஆவேன் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் சார் விஜய்க்கு. விஜய்க்கு experience. ஆமாம், ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால், விஜய் மேலே நல்ல கருத்து இருக்குது எனக்கு. ஓகேங்களா, இருந்தாலும் ஸ்டாலின் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா.